படுகொலைக்கு உரையாக நிதி வேண்டும், சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கைது நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போனால் நீதிபதி சொல்கிறார், 5 மணிக்கெல்லாம் உடலை அடக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் காவல்துறை நாளை தம்பி ஆகாசுடைய உடலை அடக்கம் செய்வோம் என்று நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு நீதி அரசிற்கு எவ்வளவு பெரிய சாதிய வன்மம் என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஏதோ நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர்கள் என்று சொன்னால் ஏதோ நீதியை மட்டும் அவர்கள் பொது மனநிலையோடு சொல்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியாது. ஏனென்றால் எத்தனையோ நீதிபதிகளுடைய தீர்ப்பை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட, குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருந்த நீதிபதிகள் தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு சொல்கிறார்கள், நான் உச்ச நீதிமன்றத்துடைய தலை நீதிபதியாக இருந்தாலும் கூட எனக்கும் இந்த நீதிமன்றத்தில் ஒரு தீண்டாண்மை சாதிய கொடுமைகளுக்கு ஆளாகின்ற அந்த எண்ணத்தை ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வெளிப்படுத்தினார் என்பதை அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்று மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெட்டிஷனுக்கு மனுவிற்கு அவர் எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் உடலை வாங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய அநீதி. காவல்துறை இந்த குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செய்கிறது என்று நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றமும் இந்த மக்களுக்கு எதிராக அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டம் எளிய மக்களை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்கும் என்று எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்வதை போல சாத்தான்குளத்திற்கும் மடப்புறத்திற்கும் இந்த அரசு அதிகாரிகள், ஆட்சியில் இருந்த அந்த அரசியல்வாதிகள் என்று அனைவரும் இந்த சம்பந்தப்பட்ட கஸ்டடி டெத்து காவல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த 2 ஊர்களுக்கும் அவ்வளவு பெரிய வேகம் காட்டிய இந்த அரசுகள் தம்பி ஆகாசுடைய படுகொலைக்கு எந்த ஒரு வேகம் காட்டவில்லை. அந்த போராட்டத்தை இழுத்தடிக்க வேண்டும் அல்லது நீர்த்து போக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்று அதிகாரிகளும் நீதிபதிகளும் செயல்படுகிறார் என்று சொன்னால் இன்று நாளை இதே நீதிபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட மனுவிற்கு உரிய நடவடிக்கை அல்லது அதற்கான உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றங்களுக்கு எதிராகவும் பட்டியல் சமூக மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலையை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட வேண்டாம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலம் இந்த இடத்தில் தம்பி ஆகாஷ் படுகொலையான இந்த மானாமதுரை மண்ணில் இருந்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே தம்பி ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கும், கலந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு தம்பி ஆகாஷிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மீண்டும் எனது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேரறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.